இப்பதான் உட்காந்து ஒரு முறுக்க நாள் நிம்மதியா திங்க முடியுது. இந்த வீட்டுல வேலை சொல்லியே நம்மளை கொள்றாங்க. என்ன முறுக்கு வாங்கியிருக்கான் மொட்டையன், நல்லாவே இல்லை, கடுக்கு முறுக்குன்னு கிடக்குது. இது எப்படிதான் திங்கிறது? எப்போயும் 40 முறுக்கு திம்போம், இப்போ ஒரு 10-12 முறுக்கு கூட திங்க முடியல. சே, என்ன மாமி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஒரே ஜாலி தான் போங்க. உங்க வாழ்க்கை தான் மாமி ராஜ வாழ்க்கை. நீ வந்து பார்த்த, நான் ராஜ வாழ்க்கை வாழ்றத நீ வந்து பார்த்த. இவங்கள்ட்ட ஒரு வேளை சோறு திங்கம்னா நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தாண்டி தெரியும். இதில் இந்த மொட்டையனை வேற சேர்த்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன மாமி முறுக்கு அடுக்கடுக்கா வச்சு தின்னுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் திங்கிற முறுக்கை பார்த்தா ஒரு கடையை வச்சிடலாம் போலையே மாமி. அடியே கண்ணு போடாதடி, முதல்ல 50 முறுக்கு திம்பேன் தெரியுமா? இப்போ பாரு 10 முறுக்கு கூட ஒழுங்கா திங்க முடியலடி. நீ எத்தனை முறுக்கடி திம்ப? மாமி என்னால் அரை முறுக்கு கூட சாப்பிட முடியாது மாமி, அந்த அளவு நான் டயட்டில் இருப்பேன். ஏண்டி கஞ்சம் பிடிச்சி போய் சாப்பிடாம கிடக்குற? கேட்டா டயட்டா, அதுக்கு பேர் பட்டினிடி. யாரோ வந்திருக்காங்கடி, யாருன்னு கேளு. இருங்க மாமி கேட்குறேன். யாருங்க நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? மேடம், கமல் வீடு இதுதானே மேடம்? ஆமாம் சார், இதுதான் கமல் சார் வீடு. இந்த இவங்க தான் கமலோட அம்மா. அடியே நிசா இங்கே வாடி. என்ன மாமி கூப்பிட்டீங்க? அடியே அவன் யாரு என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட போய் கமலோட அம்மா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, பேசாம ரெடி. மாமி எனக்கு பொய் சொல்லி பழக்கமே இல்லை மாமி, 10 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் தெரியுமா? இந்தடி நிசா, இதில் 2 முறுக்கு எடுத்துகிட்டு போ, எதுவும் சொல்லாத அவங்கிட்ட. மாமி நான் வந்தப்பே கொடுத்துருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், இப்போ எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்களா? நான் போய் சொல்லுவேன் அவர்கிட்ட உண்மையை. சரி விட்ரி, நானே பார்த்துக்கிறேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். முதல்ல நான் ரவுடி தெரியுமா, இப்போ தான் மாமி. தள்ளங்கிட்டு. யோ யார் நீயே, எதுக்கியா கமலை தேடி வந்திருக்க? இது கமல் வீடெலாம் இல்லை. மேடம், கொட்டை எழுத்துல கமல் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு, கேட்டா கமல் வீடு இல்லைங்கிறீங்க, பொய் சொல்றீங்களா? யோ உலகத்தில் என்ன ஒரு கமல் தான் இருக்கானா? இந்த தெருவிலே 15 கமல் இருக்கான். போய் வீடு வீடா போய் கேட்டு வாப்போ. மேடம் என்ன மேடம் இவ்வளோ ரூடா பேசுறீங்க? உங்க அட்ரஸ் தான் மேடம் போட்டிருக்கு, அதனால கமலை நீங்க கூப்பிடுங்க. கமல் வீட்டில் இல்லை, நீ என்ன விஷயமா கமலை தேடி வந்த? மேடம் நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து வந்திருக்கோம். இந்த மாதம் அவர் இஎம்ஐ கட்டவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, அதனால தான் தேடி வந்திருக்கோம். சார் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்தா சார் வந்திருக்கீங்க? ஆமாம் சார், நீங்கள் கேட்ட மாதிரி கமலோட அம்மா இவங்க தான். ஏண்டி 2 முறுக்குக்காண்டி என்னை மாட்டி வரியா? இரு உன்னை வச்சுக்கிறேன். மேடம் எனக்கு இப்பயே பணம் வேணும், பணம் இல்லாமல் நான் இந்த இடத்துட்டு போக மாட்டேன், எனக்கு பணம் தான் முக்கியம். ஏடா பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா? என்ன மாமி மரியாதை இல்லாமல் பேசுறீங்க பஜாஜ் ஃபைனான்ஸ்காரவங்கள? அவங்க ரொம்ப நல்லவங்க மாமி. ஏண்டி உனக்கு எதுவும் கடை வேணுமா? அவனை காக்கா பிடிச்சிட்டு தெரியறியா? உன் முகரையை பார்த்தாவே தெரியுதே கடங்காரி, தள்ளி நில்றியான்ட்டு. சார் பாருங்க சார் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, மரியாதை இல்லாமல். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி என்னை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க சார். சார் நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணேன், ஏதாவது லோன் போட முடியுமா சார் எனக்குலாம்? கண்டிப்பாக பண்ணித்தரேன் மேடம், உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு தான் லோன் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆளுகளுக்கு லோன் கொடுத்தா இப்படி தான். அது இந்த அம்மாவை பாருங்க, வாயா இது கால்வாய் எப்படி பேசுது பாருங்க, மரியாதை தெரியாத ஆன்ட்டி. ஆன்ட்டி நாடா சொல்கிற? இருடா வரேன். உங்கள்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசினா சுத்தப்படாது, இரு வரேன். ஏண்டா யாரை பார்த்துற ஆன்ட்டிங்கிற? முறுக்க விட்டு எரிஞ்சேன்னு வச்சுக்க, மூஞ்சி 2 கிழிஞ்சிடும், பார்த்து பேசு. ஆன்ட்டின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? அப்போ வேற என்ன சொல்லட்டும், பாட்டின்னு வேணா சொல்லட்டா? அடே யாரை பார்த்துறா பாட்டின்னு சொல்கிற? நீ தான்டா தாத்தா. ஏமா கொடுத்த காசை கேட்டால் என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? நீ எல்லாம் மனுஷி தானம்மா? காசை வாங்கினா மட்டும் பத்தாதுமா, கட்டணும். வரவங்கள்ட்ட எப்படி மரியாதையாக பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். மரியாதை தெரியாத குடும்பமாக இருக்கீங்க. பக்கத்தில் நிற்கிற பொண்ணை பாரு, அதெல்லாம் எவ்வளோ மரியாதையாக நடந்துக்குது. அவங்கள்ட்ட மரியாதையை கற்றுக்கமா. ஏண்டா இவளுக்கு தான் மரியாதை தெரியுதாக்கும், இவளுக்கு லோனை மட்டும் கொடுத்து பாரு, உன்னை கிளிக்காம விட மாட்டா பார்த்துக்க. சார் சார் நான் அப்படிலாம் இல்லை சார், இந்த மாமி பொய்யா சொல்லுது. எனக்குலாம் சத்தமாக பேசினா கூட பிடிக்காது சார். டேய் இவ அடி தாங்க முடியாம தான் இவ புருஷனே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். மாமி மரியாதையாக பேச கற்றுக்குங்க. வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு வழியை பாருங்க. எனக்கு இப்பயே பணம் வேணும், உடனே ரெடி பண்ணி கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் காதில் போட்டிருக்கீங்களே தோடு, அதை கொடுங்க. மூக்கில் போட்டிருக்க மூக்குத்தியை கொடுங்க. கழுத்தில் போட்டிருக்க செயினை கொடுங்க. காலில் போட்டிருக்க கொலுசை கொடுங்க. அப்படியே அந்த வீட்டை எழுதி கொடுங்க. அப்படியே பக்கத்து வீட்டையும் சேர்த்து எழுதி கொடுங்க. சார் சார் அந்த பக்கத்து வீடு எங்கள் வீடு சார், அதெல்லாம் கேட்காதீங்க. ஏண்டா எவ்வளோடா கொடுத்துருக்குற? இந்த தெருவையை எழுதி கேட்டுக்கிட்டு இருக்கியா நெட்டக்காலா? நீ எழுதி கொடுறா, உன் கையில் போட்டிருக்க மோதிரத்தை கொடுறா, வாட்சை கொடு, அந்த செயினையும் கொடு, இந்த வண்டியையும் கொடு, இந்த பேக் வச்சிருக்கீல அதையும் கொடுறா என்கிட்ட. உன் வீட்டையும் கொடுறா, உன் ஊரையும் கொடுறா, எனக்கு உன் நாட்டையும் எழுதி கொடு, எல்லாத்தையும் கொடுறா என்கிட்ட. இப்போ கொடுக்குறியா இல்லையா? ஏமா இதுக்கு முன்னாடி கந்து வெட்டி கடையிலே வேலை பார்த்த, இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது போலையே. உங்களுக்கெல்லாம் கடையும் கொடுத்தான் பாரு, அவனை சொல்லணும்.
ஏடா நாங்களா வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டோம்? நீங்கள் தான்டா ஒரு நாளைக்கு 100 ஃபோன் பண்ணுறீங்க எங்கள்கிட்ட வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னு. அசந்து மசந்து வாங்கிட்டோம்னா நீ வந்து மரியாதைலாம் பேசுவியா நெட்டக்காலா? ஏண்டா எத்தனை டிவிடா கட்டல? வாங்கினதுலேருந்து டிவி கட்டல, அவ்வளோதானடா. உன் காசை வாங்கிக்க போ. இன்னும் ஒரு 2 வருஷம் சென்று வா. ஏமா காசையும் கொடுத்துப்புட்டு நான் 2 வருஷம் சென்று வரணும், அப்ப நீ தருவியாக்கும்? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? உன்னையெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நான் புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன் பாத்துக்க. டேய் யாரடா போலீஸில் பிடிச்சி கொடுப்பீங்கிற? எங்கள் அப்பா போலீஸு, எங்கள் தாத்தா போலீஸு, நானும் போலீஸ் தான்டா. ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ 1.5 டன் வெயிட்டு. ஏமா உனக்கு அவ்வளோ தெரியுமா? என்னை அடிச்சிருவியா? முடிஞ்சாங்க அடிச்சு பாரு பார்ப்போம், என்னை தொட்டு பாரு பார்ப்போம், என்னை அடிச்சு பாரு பார்ப்போம். ஏண்டா உனக்கு என்னடா இப்போ நான் அடிக்கணும் அவ்வளோதானடா? இந்தடா வாங்கிக்கிறா. ஐயோ மாமி அடிக்காதீங்க மாமி, அடிக்காதீங்க ஆபீசர், அடிக்காதீங்க மாமி. ஏய் நான் ப்ரூஸ்லியோட பேத்திடி, எனவே எதுக்கு பேசினா நான் விட்டுவேனா? வாங்கடா. இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? அடிக்காத. ஒரு பொம்பளை தானா? ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிற, அதுவும் கொடுத்த காசை கேட்க வந்ததுக்கு என்னை போட்டு அடிக்கிற? நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? ஏன் மாமி ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிறீங்களே மாமி, அது ஒரு ஆபீசரை போய் இப்படி அடிக்கிறீங்களே மாமி? ஏண்டி ஒரு ஆம்பளை என்கிட்ட அடி வாங்குறது உனக்கு சங்கடமா இருக்காடி? இப்போ ஒரு பொம்பளை அடி வாங்குவா பாரு என்கிட்ட. ஒரு ஆம்பளை சங்கடப்படாதீங்க. நான் ஒரு குங்ஃபு பாண்டாடி. இங்க பாருங்க மாமி, நான் கமல் சார் வந்ததுமே சொல்லுவேன் நீங்க என்னை அடிச்சிங்கன்னு. நீ வந்தது சொல்லு, அவன் என்கிட்ட எப்படி வாங்குறான்னு மட்டும் பாரு. நானும் எவ்வளவு இடத்துக்கு கலெக்ஷன் போயிருக்கேன், இப்படி ஒரு ரவுடி பொம்பளைய பார்த்ததே இல்ல. பொம்பளையா இது? ஏய் என்னடா ஏதோ பொம்பளை கிம்பளைன்னு சவுண்டு கேட்டுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, நான் கமல் சார்ட்டே பணம் வாங்கிக்கிறேன், நான் உங்கள்ட்ட எதுவும் கேட்கல. அந்த பயம் இருக்கட்டும். இனிமேல் தனியா இருக்க பொம்பளைகிட்ட காசு கீசு கேட்டேன்னு தெரிஞ்சிச்சு, நான் பீஸ்ட் மூடுக்கு மாறிடுவேன். எனக்குள்ள இருக்க லியோ வெளியே வந்துடும். அப்புறம் உனைய கோட்டு தலையை திருப்புற மாதிரி திருப்பிடுவேன், ஜாக்கிரதை. ஐயையோ, இந்த பொம்பளை என்ன பெரிய விஜய் ரசிகர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு? எப்பப்பா யார் எப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சம்மந்தி சம்மந்தி, இந்த பக்கத்து அப்படியே வந்தேன் சம்மந்தி, உங்களை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சம்மந்தி. என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? அப்பா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. வாங்க சம்மந்தி வாங்க. சம்மந்தி என்ன பிரச்சனை சம்மந்தி? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சம்மந்தி. நம்ம பல பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுக்கோம் சம்மந்தி. நம்மளை பத்தி ஊர்ல கேட்டு பாருங்க, வேற மாதிரி வேற லெவல் சம்மந்தி. அப்படி இப்படி இருப்போம், எப்படி வேணாலும் இருப்போம் சம்மந்தி. யாரையும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும். என்ன சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி அந்த பின்னாடி நிக்கிறவன் நம்மள்ட்ட காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் சம்மந்தி. இப்போ கேட்ட சண்டைக்கு வரேன், என்னன்னு கேளுங்க கடங்கார பையன். இருங்க சம்மந்தி நான் பேசிக்கிறேன் சம்மந்தி. தம்பி நட்ட தம்பி, எதற்கு வாங்கின காசை கொடுக்க மாட்டியாமே? நான் யாருன்னு தெரியுமில, பார்த்தா எப்படி இருக்கு? வாங்கின காசை ஒழுங்கா கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்க கூடாது. அப்படியே ஓடிடு, திரும்பி பார்க்காத. யோ என்னன்னே தெரியாம ஆளாளுக்கு ஏதாவது பேசாதீங்கயா. நான் தாயா புஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். எங்கள்கிட்ட அவங்க தாயா கடன் வாங்கியிருக்காங்க, இஎம்ஐ கட்டலையா, அதாயா கேட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நீ வாங்கின காசை கொடு தம்பி. நம்மள்ட்ட அந்த காசு விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இஎம்ஐலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வாங்கின காசை கொடு. சம்மந்தி சங்கடப்படுறாங்கல்ல, எங்க பேக்கில் வச்சிருக்கியா, எடுத்து கொடு. யோ உனக்கு இஎம்ஐனா என்னன்னு தெரியுமா, கடன்னா என்னன்னு தெரியுமா? ஓ இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறியா? நான் அவங்கள்ட்ட காசு வாங்கலையா, அவங்க தாயா எங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, புரிஞ்சுக்கியா? யோ குள்ளா. ஐயா இங்கிட்ட ஒரு நிமிஷம் திரும்புங்கயா. என்னம்மா நிசா சொல்லுமா, உன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்றானே அந்த நட்டக்காலையன்? சொல்லு, வேற மாதிரி பண்ணிடுவோம், சொல்லு நிசா. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, உங்கள் மாப்பிள்ளை கமல் சார் தான் புஜாஜ் ஃபைனான்ஸில் காசு வாங்கிட்டு போல, அதை கேட்டுதாயே அவங்க வந்திருக்காங்க. மாமி உங்கள்கிட்ட தப்பாக சொல்கிறாங்கய்யா. நிசா புரியாமல் பேசாதம்மா நிசா. அந்த நட்டையன் தான் எங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கானா, சம்மந்தி போய் சொல்லவே மாட்டாங்க. எங்கள் காசை தான் அவன் கொடுக்க மாட்டான், அது உனக்கு தெரில. அவன் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான், காசு நம்மளோட தான். புரிஞ்சுச்சா? நம்ம காசு தான் அது. அப்படி சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தியா கொக்கா, நம்ம காசு தான் சம்மந்தி அவன் வாங்கி வச்சிருக்கான், கடங்கார பைய. ஐயய்ய மாமிக்கு ஏற்ற சம்மந்தி தான்ப்பா. சார் இவங்கள்ட்ட எல்லாம் பேசி காசு வாங்க முடியாது சார், நீங்கள் கமல் சார்ட்டே பேசிக்க வேண்டியதானே. கிளம்புங்க சார். மேடம் அப்படி நினைக்காதீங்க மேடம், யார்கிட்ட வேணாலும் பேசுவேன் மேடம். நான் எப்படி வேணாலும் பேசி பணத்தை வாங்காமல் போக மாட்டேன். டேய் நிறுத்துறா, நீ அவ்வளோ தைரியமானவனா இருந்தா என் சம்மந்திட்ட பேசுகிறான். ஏ தம்பி நட்டகலா, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுப்பா, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். நான் ஊரில் பெரிய ஆளுப்பா, ரொம்ப பெரிய ஆள். என்னை பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். ஐயா உங்களை பார்த்தா நல்லவராக தெரியுது. உங்கள் மாப்பிள்ள எங்கள் ஃபைனான்ஸில் கடை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டல, அதை நீங்களே கூட கட்டி விடுங்க. தம்பி நட்டகுக்கு இது ஒரு பிரச்சனையாப்பா? இஎம்ஐ வாங்கிட்டு காசு கட்டல. இஎம்ஐ வாங்கிட்டு காசு கட்டல. எப்போ வாங்கினாரு, எப்படி வாங்கினாரு? காசாக வாங்கினாரா, செக்காக வாங்கினாரா, இல்லை பேங்க்கில் போட்டிங்களா? பணமாக கொடுத்தீங்களா, காசாக கொடுத்தீங்களா, இல்லை பேங்க்கில் போட்டிங்களா, இல்லை நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? எப்படி கொடுத்தீங்க? பணமாக தானே கொடுத்துருப்பீங்க. நெட்டில் போட்டிங்களா இல்லை காசாக கொடுத்தீங்களா?
ஐயையோ, இந்த ஆள் கூட பேசினா பைத்தியமே பிடிச்சிரும் போல. என்னையா கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கிற? தம்பி, வாழ்க்கையில பணம் முக்கியம்தாப்பா. அதுக்குன்னு எல்லாத்திட்டையுமா கேட்க முடியும்? கேட்குறவங்கள்ட்ட தான் கேட்கணும். கொடுத்தவங்கள்ட்ட வாங்கலாம், வாங்கினவங்கள்ட்ட கொடுக்க முடியுமா? ஏன் இப்போ நீயே இருக்க, என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்கிட்ட வாங்க முடியுமா? அப்படிலாம் வாங்க முடியாது தம்பி. அதனால கொடுத்த காசை கண்டிப்பாக நாங்கள் கட்டுவோம். ஆனால் அதுக்கு ஒரு 10-15 வருஷம் டைம் கொடு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம். இப்போ தான் நிலம் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் விவசாயம் பண்ணி உனக்கு கண்டிப்பாக போட்டு விட்றேன் பணம். அது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணாத. சார், இதுக்கு தான் சார் நான் சொன்னேன், நீங்கள் போயிட்டு கமல் சார்கிட்ட என்னான்னு பேசிக்கங்க. இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் சார் பேசுவாங்க. கிளம்புங்க சார் ஐயோ மேடம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மேடம். இவங்கள்ட்டெல்லாம் பேசணும்னா தொண்டை தண்ணி வத்தாது, உயிரே போயிடும் போல. தம்பி, எனக்குமே நல்லவங்க பேசுறது கசங்க தம்பி. கசந்தாலும் நல்லது தான் தம்பி. புரியுதா தம்பி? இனிப்பு இனிக்கும் தம்பி, ஆனால் அது கெட்டது தம்பி. கசப்பு கசக்கும் தம்பி, அது நல்லது தம்பி. அது மாதிரி தான் தம்பி. நாங்கள் பேசுறது உனக்கு கசப்பாக இருந்தாலும் அது நல்லது தம்பி. நீ பேசுறது இனிப்பாக இருந்தாலும் அது கெட்டது தம்பி. புரியுதா தம்பி? யோ, வாய முடியா. நான் கூட உன் மாப்பிள்ளைக்கு பதில் இஎம்ஐ கட்டிக்கிறியா? என்னையா இந்த பேச்சு பேசுற? அதுக்கு அந்த அம்மாவே பரவாயில்ல போல. உன்னைய மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஆளை விடுங்கடா சாமி, நான் போயிட்டு வரேன். தம்பி, கடைசியா ஒன்று சொல்றேன், கேட்டுட்டு போறியா? யோ, இப்படியே பேசிக்கிட்டே இருந்த நான் தற்கொலை பண்ணிக்குவேன் பாத்துக்க. உன் பேரை தான் எழுதி வைப்பேன். ஆளை விடியா முதல்ல. ஆளும் குள்ளாவையும் பாரு. சார், நான் ஒரு லோன் கேட்டேன்ல சார், மறந்துடாதீங்க. ஏமா, இந்த தெருவுக்காரங்கன்னு இல்லை, இந்த ஊருக்காரன் எவனுக்குமே லோன் கிடையாது. என்னை ஆளை விடுங்க, கம்பெனி தாங்காது. நான் போயிட்டு வரேன். சம்மந்தி, பரவாயில்லையே சம்மந்தி, பேசி பேசி ஃபைனான்ஸ்காரன் அனுப்பிச்சு விட்டீங்க போல. பரவாயில்ல சம்மந்தி. நம்ம சும்மாவா சம்மந்தி? ஊர்ல எவ்வளவு பேர்த்திட்ட கடை வாங்கியிருப்போம். இது வரைக்கும் அவன்கிட்ட 1 ரூபா கொடுத்துருக்கோமா? சிக்கனாயினா 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுவேன் சம்மந்தி. நான் பேசுறதுலேயே அவன் அடுத்து நம்ம வீடு பக்கத்து வரமாட்டான் சம்மந்தி. நம்மளை பற்றி தான் தெரியுமில்ல சம்மந்தி? நம்ம யார் சம்மந்தி? உங்களுக்கு புரியுமில்ல சம்மந்தி? தெரியுதா சம்மந்தி? ஐயா, நானும் 2 பேர்த்திட்ட கடை வாங்கியிருக்கையா, நீங்கள் வந்து பேசுறீங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அதெல்லாம் பேசிடலாமா? உனக்கு பேசாமல் யாருக்குமா பேச போகிறேன்? அதெல்லாம் பேசி முடிச்சு விட்டலாமா சம்மந்தி? நான் கிளம்பிட்டேன் சம்மந்தி. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன் சம்மந்தி. ஏண்டி நிஷா, முறுக்கு வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம், நான் போயிட்டு வரேன் மாமி. உங்கள் கூடையெல்லாம் சேர்ந்தா நானும் கெட்டு போயிடுவேன் போல. இப்படி பேசுறீங்க பாருங்க மக்களே. வாங்கின கடனை கட்டுறதுக்கு 10 வருஷம் 5 வருஷம் டைம் கொடுங்களான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரிங்க மக்களே, எனக்கு வேலை இருக்குது, நானும் போயிட்டு வரேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே ஜாலியாக இருங்க மக்களே. பாய், போயிட்டு வரேன்.